இல்லை இப்போ அதாவது என்னென்னா இப்போது கிட்டத்தட்ட 6,41,41,41,00,000 ஓட்டுகள் வந்து தமிழ்நாட்டில் இருக்குது. இப்போ இந்த எஸ்ஐஆர் மூலமாக பண்ணும்போது கிட்டத்தட்ட ஒரு வாக்குகள் வந்து குறைகிற ஒரு சூழ்நிலை வரும். இப்போ உதாரணத்துக்கு ஒரு பூத்தில் 1200க்கு மேலே இருந்தால் பிரிப்பாங்க. இப்போ அப்படி இல்லை. இப்போ என்ன ஆகுனா இப்போது கிட்டத்தட்ட ஒரு வாக்குச்சாவடியிலே 400 ஓட்டு 500 ஓட்டு தான் அப்படி தான் வரும். அப்படி வரும்போது ஒரு வாக்குச்சாவடியில் வந்து 900 ஓட்டு இருக்கும். அப்போ அந்த வாக்குச்சாவடி அதாவது அதை தூக்கி வெளியில் போடக்கூடாது. அது பக்கத்துலேயே எங்கே வந்து குறைவாக இருக்கோ அந்த வாக்குகள் எடுத்து இதில் சேர்க்கணும். அது ரீஅலைன்மெண்ட் வித்தின் த வாக்குச்சாவடி. அந்த வாக்குச்சாவடிக்குள்ளவே அந்த அலைன்மெண்ட் வந்து இருக்கணும். ரீஅலைன்மெண்ட்டு அது வந்து நம்ம பவர்ஸ்குள்ளே தான் வருது. அது எலெக்ஷன் கமிஷனுடைய கேட்க தேவையில்ல. அது மாவட்ட தேர்தல் அதிகாரியின் அடிப்படையில் நீங்கள் அதை பண்ணிவிடுங்கன்னு சொல்லியிருக்கோம். ஏன்னா ஒரு பூத்தில் பார்த்தீங்கன்னா 300 ஓட்டு இருக்கும். குறவா ஓட்டு இருந்தால் கள்ள ஓட்டு போடுறதுக்கு அது வழிவகுக்கும். அதில் யார் கெட்டிக்காரன்னு தெரியும் உங்களுக்கு. ஏன்னா இறந்தவர்களை நம்பியும் குடிபெயர்ந்தவர்களை நம்பியும் இந்த மாதிரி இருக்கிற ஒரே கட்சி தமிழ்நாட்டிலாம் திமுக தான். அது அவங்களுக்கு தான் வந்து அது வந்து பொருந்தும். அதனால் வந்து 200 ஓட்டு உள்ள வாக்குச்சாவடிலாம் வைக்காதீங்க. அட்லீஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வாக்குச்சாவடி வந்து ஒரு சீரமைக்குன்னா ஒரு குறைஞ்சது வந்து ஒரு வாக்குச்சாவடியில் ஒரு 600-700 அந்த மாதிரி நீங்கள் வச்சுங்க. அது ரீஅலைன்மெண்ட் பண்ணிவிடுங்கன்னு சொன்னோம். அது ஏற்றுக்கிட்டாங்க. அதை கிட்டத்தட்ட 50 லட்சம் பேர்கிட்ட நீக்கப்படுகின்ற. ஆமாம், சென்னையில் மட்டும் 50 லட்சம் பேர் வந்து சாரி எதுங்க தமிழ்நாடு ஃபுல்லாக 50 லட்சம் பேர். சென்னையில் பொறுத்தவரையில் பார்த்தீங்கன்னா வந்து அது இப்போ ஒரு தொகுதி இப்போ இது ராயபுரம், திருவிக நகர், எக்மூர் இது மாதிரி பார்த்தீங்கன்னா எல்லாம் 2 லட்சம் ஓட்டில் கிட்டத்தட்ட 40,000 ஓட்டு காலி. அப்போ வந்து போலிங் அப்போ வந்து இது நாள் வரல 20 வருஷமாக பார்த்தீங்கன்னா செத்தவங்க பேர் நீக்கலை, குடிபெயர்ந்தவங்க பேர் நீக்கலை, வேற ரோபோட்ஸ் அவங்க தெரியாதவங்க பேர் அவங்க பேர் தான் நீக்கலை. ஆனால் இப்போ வந்து அது வந்து ஒரு சரியான ஒரு விவரம் நாங்களும் சொல்லி பார்த்தோம், வேலைக்கு ஆகலை. இப்போ வந்து இந்த எஸ்ஐஆர் மூலமாக இதை ஒரு நடவடிக்கை போட்டு ஒரு டிரான்ஸ்பரண்ட்டாக ஒரு லிஸ்ட் வரும். நாங்கள் என்ன எதிர்பார்க்குறதுன்னா யாருக்கும் வந்து வாக்கு இல்லைன்னு சொல்லக்கூடாது. ஒரு பார்த்தீங்கன்னா வந்து உண்மையிலே வந்து ஒரு அடிப்படையான உரிமைன்றது வாக்களிப்பது. அந்த ஜனநாயக கடமையை நிறைவேற்றுகிற வகையில் இருப்பவர்களுக்கு வாக்குகள் அளிக்கணும். அதுதான் எங்களுடைய நிலைப்பாடு. ஓகே, முறையாக வந்து இந்த பணிகள் நடக்கலை அப்படின்னு குற்றச்சாட்டை போன தடவை முன் வச்சுருக்கீங்க. இந்த தடவை பார்க்கும்போது முறையாக நடக்குதா, கரெக்டாக இருக்கு? இல்லை, இப்போது டிராஃப்ட் ரோல் பார்த்த பிறகு தான் தெரியும். இப்போ எதுவும் தெரியாது. டிராஃப்ட் ரோல் வந்து பார்த்தீங்கன்னா 9ஆம் தேதி ரிலீஸ் பண்ணுறாங்க இல்லையா, 9th. அதுக்கப்புறம் தான் வந்து பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் கொடுப்பாங்க. அதை பார்த்த பிறகு தான் நான் வந்து சொல்ல முடியும். அதனால் அப்போது 10ஆம் தேதி வந்து உங்களை மீட் பண்ணுறேன். அப்போ அந்த டிராஃப்ட் ரோல் பார்த்துட்டு அப்போ செக் பண்ணிவிட்டு அது முறையாக நடந்ததா இல்லை முறைகேடாக நடந்ததான்றதை நாங்கள் அப்போ சொல்கிறோம். விண்ணப்ப படிவங்கள் ஃபார்ம் வீடு மாறி போனவங்க ஃபார்ம் கொடுக்குற தனித்தனி ஃபார்ம்லாம் போன தடவை தரல, நாங்களாவே எடுத்து கொடுத்தோம் அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு சொல்லிட்டீங்க. இந்த தடவை வரும்போது அதிகாரிகள் உங்களை சேர்த்துல அதிமுகவுக்கு இணையாக பார்க்குறாங்களா? திமுக கட்சிக்கு இணையாக அதிமுகவையும் பார்க்குறாங்களா? இல்லை, அது நான் எங்களுக்கு இணையா, நாங்கள் தான் சுப்பீரியர், நாங்கள் தான் சூப்பர். இணையெல்லாம் கிடையாது. ஏங்க நாங்கள் வைக்கிற கேள்விகளுக்கு வந்து என்னங்க நம்ம சப்ப பார்ட்டி, அது டிஎம்கே சப்ப பார்ட்டின்னு சொல்லுங்க. எதுங்க அதெல்லாம் எல்லா பார்ட்டிலையும் இருக்கிறாங்க. என்னென்னா அவங்க பார்த்தீங்கன்னா வந்து மசில் பவர், மணி பவர் அதெல்லாம் கொடுத்து என்ன பண்ணுறாங்க, இது பண்ணுறாங்க. எங்களால் முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா வந்து எல்லா விதமான சக்தியை பிரயோகப்படுத்தி நாங்களும் பார்த்தா அவங்களுக்கு சலைத்தவர் இல்லைன்ற அடிப்படையில் அவங்களுக்கு மேலோங்கி தான் இருக்கிற ஒழிய கீழோங்கி இல்லை. மத விஷயங்களில் அரசாக இருந்தாலும் சரி, கட்சிகளாக இருந்தாலும் சரி, அதை வந்து பார்த்திங்கன்னா முழுமையான அளவுக்கு காலங்காலமாக என்ன வந்து மரபுகள் பின்பற்றப்படுதோ அதுதான் பின்பற்றணும். அப்படி இருந்தால் தான் நல்லது. மத விஷயங்களில் யாராக இருந்தாலும் சரி அரசியல் செய்யக்கூடாது என்பது தான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய நிலைப்பாடு. ஓகே.